அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ஷஅபானுடைய மாதத்தின் 2வது ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை முன்வைத்து ஓதுங்க. இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு தான். உங்களோட எல்லா ஹாஜத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய திக்ரு தான். இன்னும் இந்த ஒரு திக்ரு மிகுந்த சக்தி கொண்டது. எந்த நோக்கத்திற்காக ஒருவர் இதை ஓதினாலும் அந்த நோக்கம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஒரு திக்ரை யாரெல்லாம் ஓதலாம் அப்படின்னா, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடனில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் திருமணத்தில் தடைப்பட்டவங்க, இன்னும் திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்க, இன்னும் கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை உடையவங்க, இன்னும் கீழ்ப்படியாத பிள்ளைகளை, அதாவது சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடியவங்க, இன்னும் நோய்கள் இருக்கிறவங்க, தடைகள் இருக்கிறவங்க, கஷ்டங்கள் இருக்கிறவங்க, உடனே எனக்கு வெற்றி கிடைக்கணும், உடனே எனக்கு ரிசுக் கிடைக்கணும், உடனே எனக்கு பரக்கத் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த வஜீஃபாவை செய்யலாம். இப்போது இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, ரிசுக்கு பெருகும். இந்த வாரத்தில் பணமும் பரக்கத்தும் அதிகரிக்கும். இன்னும் இந்த வாரத்தில் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் நன்மை நடக்கும், நன்மையும் கிடைக்கும். இன்னும் பல வருடங்களாக நிறைவேறாத ஆசைகள் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கபூலாகும். இன்னும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்க தொடங்கும். எனவே தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நியத்து வச்சுக்கிட்டு தேவைகளை முன் வச்சு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த அற்புதமான ஒரு வஜீஃபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துஆவோட நம்ம தொடங்கலாம். ஏன்னா இன்றைக்கு ஷஅபானுடைய ஜுமாவுடைய தினம். இந்த ஜுமாவுடைய தினம் மகத்தானது. திரும்ப நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த நாளில் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். அதுவும் கூட்டு துஆவை கேட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு நிறைவேறும். எனவே எளிமையான ஒரு சின்ன துஆவோட இந்த அமலை நம்ம தொடங்கலாம். எல்லாருமே ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களுடைய துஆவும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். அல்லாஹ்வே, இந்த பாக்கியமான ஷஅபான் மாதத்தின் காரணமாக எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பரக்கத்தான ஷஅபானுடைய மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தில் எங்களது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும், இன்னும் எங்கள் முஅமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய பரக்கத்தான ஸலவாத்தை அதிகம் அதிகம் பொழிவாயாக. இன்னும் பல வருடங்களாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாளின் பரக்கத் கொண்டு ஒவ்வொருவருடைய ஹாஜத்தையும் கபூலாக்கி தருவாயாக. இன்னும் எங்களது இன்னல்கள், பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள் அனைத்தையும் நீக்கித் தருவாயாக. இன்னும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பாயாக. திருமணத்தில் தடை இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையை நசீபாக்கி தருவாயாக. இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி நிம்மதியையும் அமைதியையும் இன்னும் அன்பையும் ஏற்படுத்துவாயாக. இன்னும் கடனில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து மீடேறக்கூடிய வழியை காட்டி தருவாயாக. இன்னும் நோயாளிகளுக்கு குணத்தை காட்டி தருவாயாக. இன்னும் தாங்க முடியாத சோதனைகளில் இருப்பவர்களுக்கு உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய கிருபையையும் காட்டி தருவாயாக. இன்னும் எல்லா குடும்பத்திலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் ஒற்றுமையும் நிரப்புவாயாக. இன்னும் எல்லாருடைய இதயத்திலும் ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்துவாயாக. இன்னும் இந்த ஷபானுடைய பரக்கத்தை கொண்டு யார் யாரெல்லாம் உன்னிடம் கையேந்துகிறார்களோ அவர்கள் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கி எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியான நிம்மதியான வளமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. இன்னும் எல்லா மக்களுக்குமே செல்வத்தை பரக்கத்தாக கொடுத்து வறுமையை விட்டும் கடன் நெருக்கடியை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மக்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொடுக்கட்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற எளிமையான அமல், இந்த அமலை எல்லா மக்களுமே செய்யலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சுட்டு கோடி ரூபாயை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். எனவே தேவைகளை முன் வச்சு ஓதுங்க. இது ஆலிம்களின் நம்பிக்கையான அமல் என்பதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு ஷபானுடைய மாதத்திலும் ஆலிம்கள் பின்பற்றக்கூடியது. அவங்க தொடர்படியாக ஷபானுடைய
எல்லா வாரத்திலயுமே இந்த ஒரு திக்ர ஓதுவாங்க அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க. இதுல எல்லா தேவைகளுமே நமக்கு நிறைவேறும். இன்னும் நமக்கு ரிஸ்க்கையும் பரக்கத்தாக கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு. இன்னும் ஏராளமான நன்மைகளையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்னும் ஷஅபான் மாதத்துல ஓதக்கூடிய மிக பொருத்தமான ஒரு திக்ராகவும் இருக்கு. இப்ப அந்த திக்ர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் யா ரஸாக்கு, யா முஹம்மது, யா கனியு. யா ரஸாக் அப்படின்னா ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, முஹம்மத் அப்படின்னு நமது ரசுல்லாவை நம்ம அழைக்கிறோம். யா கனியு தேவைகளற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம். இதில் 3 பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு. ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும், பணம் காசு மட்டும் கிடையாது. நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் அனைத்துமே ரிஸ்க் தான். ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஆயுளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து அதிகமாக கேட்குறோம் அல்லாஹ்விடத்தில். அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வோம். பரக்கத் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே சங்கடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இது எல்லாமே வருது. ரிஸ்க் வழங்கக்கூடியவனே நம்ம அழைக்கும்போது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை ரிஸ்களையும் பரக்கத்தோடு சேர்த்து நமக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான். எனவே இந்த ஒரு புனிதமான ஷபானுடைய மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த திருப்பெயர் தான். அதனால் இதை ஓதிக்கலாம். யா முஹம்மது அப்படின்னு ரசுல்லாவை அழைக்கிறோம். நம்ம நபியவர்களுடைய திருப்பெயர்களில் எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் செலவாத்து ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். அதுலேயும் முஹம்மத் அப்படிங்கிற கிருபையான பெயர் இருக்குது பாருங்கள், நம்மளோட ஒட்டுமொத்த ஹாஜத்தையும் கபூலாக்கி தரக்கூடியது. கண்டிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையுமே ஜுமாவுடைய தினத்தில் முஹம்மத் அப்படிங்கிற திருப்பெயரை நம்ம அல்லாஹ்வினுடைய பெயரை தஸ்பீக செய்கிறது போல் நம்ம எல்லோருமே தஸ்பீக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும். ஒரு வாரத்திற்கு தேவையான அனைத்து நியாமத்தும் அருட்கொடையும் நமக்கு கிடைச்சிரும். எனவே இந்த பரக்கத்தான பெயரையும் நீங்கள் இன்றைக்கு ஓதிடுங்க. அடுத்தது யா கனியூ தேவைகளற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது இந்த வாரத்தில் நமக்கு அல்லாஹால எந்த தேவையுமே மிச்சம் இல்லாத அளவிற்கு நம்ம அனைவருடைய தேவைகளையும் கபூலாக்கி தருவான். இந்த 3 திருப்பெயர்களுமே மிக மிக உன்னதமானது. இந்த 3ஐயுமே சேர்த்து இன்ஷா அல்லாஹ் 70 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இதை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுனீங்கன்னா சிறப்பு. அல்ல நீங்கள் இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அசருடைய தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் இன்றைக்கு முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு அமலையாவது அதிகப்படுத்துங்க. யாராவது அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துங்க. எனவே இந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் அதிகம் அதிகம் அமல்கள் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.